قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد إن هذا القرآن يهدي للتي هي أقوم صدق الله مولانا العليم. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறுதி வேதமான அல் குர்ஆனையும் இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தார். மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்கு வேதங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவர்களை திருத்துவதற்கு, மக்களை நேர்வழிப்படுத்துவதற்கு, அந்த வேதங்களை விளக்கி சொல்லுவதற்கு ஒரு நபிமார்களும் ஒரு ரசூல்மார்களும் அந்த வண்ணம் இருப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பும் போதே சொன்னான், என்னுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு வரும், பூமிக்கு போங்க, நீங்கள் எப்படி வாழணும் என்பது குறித்து உங்களுக்கு கவலை வேண்டாம், அதை எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம ஆள் அனுப்புவோம். புத்தக வடிவங்களிலும் சுகுஃபுகளாக ஏடுகளாகவும் வந்தது. 4 வேதம் தெரியும். சுஹுஃப் இப்ராஹீம் வ மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் நாம் வேத ஏடுகளை அனுப்பினோம் என்று சொல்லுகிறார். 110 சுஹுஃபுகள் வந்ததாக நாம் படிக்கின்றோம். இப்படி மனிதர்களை அனுப்பி அல்லாஹ் அதற்கு வழிகாட்டுவதற்கு அனுப்பி கொண்டே இருந்தான். அதனுடைய அதிக உச்சபட்சம் இந்த அல் குர்ஆனும் நபிகள் பெருமானார். காரணம் என்னன்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி வந்த வேதங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு அது காலாவதி ஆகிவிடும், அது மாற்றப்பட்டு விடும். ஒரு நபி வருகிறார் என்றால் அந்த நபிக்கான கால அளவு உண்டு, அவருக்கு இட வரையறைகள் உண்டு. இந்த அளவுக்கு, இந்த ஊருக்கு மட்டும், ஒரு தெருவுக்கு மட்டும், ஒரு சமுதாயத்திற்கு மட்டும், ஒரு குலத்திற்கு மட்டும், இப்படிலாம் நபிமார்கள் வந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் காஃபத்துல் லின்னாஸ், மனித சமூகம் அத்தனைக்கும். மனித சமூகம் அத்தனைக்கும்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, கியாமத்து வரைக்கும் ரசூலுல்லாஹ் நபி. திருக்குர்ஆன் என்பது அது அரபு சமூகத்திற்கு மட்டும் இறக்கப்பட்ட ஒரு சுருக்கப்பட்ட வேதம் அல்ல, அது கியாமத்து வரை வருகிற மனித சமூகத்திற்கான வழிகாட்டி. இன்னும் சொல்ல போனால் திருக்குர்ஆன் என்பது அது முஸ்லிம்களோடு சுருங்கி போய் விடுகின்ற வேதம் அல்ல. குர்ஆனில் யா அய்யுஹன்னாஸ்ன்னு அதிகமாக கூப்பிட்றான். யா அய்யுஹல்ல தீன ஆமனுன, ஈமான் கொண்ட விசுவாசிகளே. யா அய்யுஹன்னாஸ் அப்படின்னு குர்ஆன் கூப்பிடுதுன்னா ஒட்டுமொத்த மனித சமூகமே என்ற அர்த்தம் அதற்கு. அப்படியே வசனங்கள் இருக்கிறது அல்லவா? அப்படியானால் என்ன சொல்லுகிறது? திருக்குர்ஆன் என்பது மனித சமூகத்திற்கான வழிகாட்டுதலை பெற்றிருக்கிறது. அல்லாஹ் நிறைவான வழிகாட்டுதல்களை இந்த குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அறிவியலின் புரட்சியாக இருந்தாலும் சரி, திருக்குர்ஆன் அங்கு நின்று பேசும். ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லுகின்ற போது திருக்குர்ஆனில் அது குறித்துள்ள ஏதோ ஒரு கருத்து இடம்பெற்றிருக்கும். ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சா, அது குர்ஆனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது, அல்லாஹ் அதை பற்றியும் சொல்லியிருப்பான். மரபியல் கோட்பாடுகளை பற்றி ஆய்வு செய்கிறீர்களா, திருக்குர்ஆன் அந்த ஆய்வை பற்றி முன்னாடி பேசியிருப்போம். வானலோகத்தினுடைய அந்த அண்ட சராசரங்களுக்குள்ளே நீங்கள் போய் பெரிய ஆய்வு செஞ்சுட்டு வர்றீங்களா, அல்லாஹ் வானத்தை பற்றி, பூமியை பற்றி, இந்த அண்டம் உருவானதை பற்றி, ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு பற்றி, அதை பற்றி எல்லாம் அல்லாஹ் சொல்லியிருப்பான். பிக் பேங் தியரின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க, பெரு வெடிப்பு கொள்கை, எல்லாம் ஒன்றா இருந்து வெடிச்சதுன்னு, அதை தான் எல்லாம் உருவானதுன்னு கண்டுபிடித்தார்கள். எத்தனையோ கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இது நடந்ததாக விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். அண்டம் விரிவடைந்து கொண்டே போகிறது. எல்லாம் சொல்லி முடித்த பிறகு திருக்குர்ஆன் அதை பற்றி பேசியிருக்கு. ஆச்சரியப்பட்டார்கள். 1 கோடி பேருக்கு ஆய்வு செய்து இந்த ரேகையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மனிதர் முயற்சி எடுத்தார். 1 கோடி பேருக்கு ஆய்வு, ஒரு ரேகை மாதிரி இன்னொரு ரேகை இல்லைன்னு கண்டுபிடிச்சார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனி ரேகை இருக்குதுன்னு கண்டுபிடித்தார். கண்டுபிடிச்சிட்டு அவர் ஒரு மனிதனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு
ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனிப்பட்ட அடையாளங்கள் இருக்குது. அவருக்கு பெருவிரல் ரேகை மாதிரி அடுத்த ஆளுக்கு இருக்கிறது இல்லை. அந்த விரல் ரேகை 5ஐயும் பதிவு பண்ணால் கட்டாயமாக ஒருத்தர் இன்னொருலேருந்து எப்படி வேறுபடுறாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு தியரியை ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் செஞ்சு முடித்து இதை கொடுக்குறாரு. குரானில் வருது கியாமத்து நாளில் எல்லா மனுஷனையும் எழுப்புவோம். எப்படி எழுப்புவோம் தெரியுமா? யுசப்பிய பனானஹு, அவருடைய ரேகைகளை, அந்த ரேகைகள் ஒவ்வொன்றையும், அவனுடைய விரல்களின் ரேகைகளை ஒன்றையும் சேர்த்து தான் எழுப்புவோன்றான். அப்போ அந்த மனுஷனை மட்டும் எழுப்புறான்னா மாற்றி எழுப்பிட மாட்டான். அவன் கோடுகளும் கரெக்டாக இருக்கும். பெருவிரல் கோடு எல்லாம் நின்னான்னா அந்த மனுஷனுக்குள்ள கோடு என்ன இருந்துச்சோ அது அங்கே இருக்கும் என்ற கருத்தில் திருக்குரான் இருக்கிறது. அல்லாஹ் ஏன் யுசவ்விய பனானஹு என்ற வார்த்தையை சொன்னான்? ரேகைகள் கூட சரி செய்யப்பட்டிருக்கும் என்கின்ற இந்த கருத்து இருக்கிறதே, அதை கண்டுபிடிச்சவர் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ரேகைன்னு ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது லேட்டாகி போச்சு. அது ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனிதனுக்கு வேறுபடுதுன்னு கண்டுபிடிக்கிறது 2வது கண்டுபிடிப்பு. அதில் இத்தனை கோடி மக்களை ஆய்வுக்கு உட்படுத்தினோம். எல்லாம் சொல்லுவதற்கு 21ஆம் நூற்றாண்டு ஆகிறது. ஆனால் இது எல்லாம் இதற்கு முன்பே திருக்குரான் பேசி இருக்கிறது என்று சொன்னால் திருக்குரான் அறிவியலின் உச்சத்தை தொட்டு நிற்கிறது என்று நாம் சொல்லவில்லை, நம்ம தான் சொல்றது இல்லையே. செய்பவர்களெல்லாம் மாற்று மத ஆய்வாளர்கள், செய்பவர்களெல்லாம் ஐரோப்பியாவின் மிகப்பெரிய அறிவு ஜீவிகள். உலகத்தின் நாலாபுறங்களில் இருந்தும் இஸ்லாம் அல்லாத மக்கள் ஆய்வு செய்துவிட்டு குரானில் இது இருக்கிறது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற போது தான் நாம் பெற்றிருக்கிற மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சமீபத்தில் ஈயை பற்றி ஆய்வு செஞ்சார் ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி. சின்ன நோய் திடீர்னு நோய் பரவுகிறது, கிருமி அட்டாக்குன்றாங்க. இந்த ஈயை குப்பையில் தானே இருக்குது, அதுக்கு எப்படி கிருமி தொத்தலை, அது எப்படி தப்பிக்குது? சரி, மனிதனை தாக்குவதற்கு சின்ன கிருமி இருக்கலாம், ஈக்கு அதை விட சின்ன சின்ன பாக்டீரியாக்கள் இருக்குல்லவா, அது பாதிக்கப்படணும்ல. ஏன் அது பாதிக்கப்படலை? எப்படி ஆய்வு செய்கிறார்? செஞ்சு ஒரு ஈயை தூக்கி அமிலத்தில் போடுறார், அது கரைஞ்சி போகுது. அது என்னென்ன உள்ளே இருக்குமோ அதெல்லாம் வெளியே வந்துடும். அதில் படிவங்கள் இருக்கிறது, அந்த படிவங்களை எடுத்து ஆய்வு செய்கிறார். அதுவெல்லாம் நாம் சொல்லக்கூடிய அந்த இம்யூனிட்டி பவர் என்று சொல்வார்கள் அல்லவா, அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கான மூலங்கள் அதில் இருக்கிறது. ஒரு ஈக்குள்ளே அல்லாஹ் நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ அதிகமாக படைச்சி வச்சுருக்கிறான். அதனால தான் இது எங்கே போய் நின்றாலும் அதற்கு தாக்குதல் ஏற்படுறதில்ல, அது நோய் பீடிக்கிறதில்ல. இது ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு. ஹதீஸுக்கு வாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஈ பாத்திரத்தில் விழுந்தால் அது ஒரு ரெக்கையில் அதற்கு நோய் இருக்கிறது, இன்னொரு ரெக்கையில் அந்த நோய்க்கான மருத்துவம் அங்கே இருக்கிறது, அதை நீங்கள் முக்கி எடுத்து போடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அந்த ஈக்குள்ளே இம்யூனிட்டி பவர் என்கின்ற நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருத்துவம் இருக்கிறது என்று நபிகள் பெருமானார் இங்கு குறிப்பிடுகிறார்கள். பிரெஞ்சு விஞ்ஞானியின் ஆய்வு இப்போது 1400 ஆண்டுகளுக்கு முன்பு நபிகள் பெருமானார் சொன்ன கருத்து, அது வஹீயின் கருத்து. இந்த இரண்டையும் பொருத்தி பார்க்கிற போது நபிகள் பெருமானாருடைய விஞ்ஞான கருத்துக்கள் வெளிவருகிறது. திருக்குரானும் ஹதீஸும் விஞ்ஞான பூர்வமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கையை பின்பற்றுவதற்கும் அவர்களுடைய போதனைகளை ஏற்று நடப்பதற்கும் மார்க்கம் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற நாம் பெற்றிருக்கின்ற பாக்கியங்களை உணர்ந்து கொள்ளுகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி